பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெபிசன். நான் பிடிஎஸ் படிச்சிருக்கேன். என் பிஜி டிகிரிக்காக நீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப டஃப்பான எக்ஸாம் தான். டேனியல் பிரதருக்கு அடிக்கடி கால் பண்ணி ப்ரே பண்ணியிருக்கேன், அண்ணாக்கிட்டையும் ப்ரே பண்ணியிருக்கேன், ஸ்டீஃபன் பிரதர்ட்டையும் ப்ரே பண்ணியிருக்கேன். எல்லார்ட்டையும் பண்ணுறப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட அதே டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கிடைச்சிது. கடவுளுக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பரலோக பிதாவுக்கு கோடான கோடி நன்றியை ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போர் போடும்பொழுது வெறும் உப்பு தண்ணி, கடல் போல் தண்ணி இருந்துச்சு. 5 இன்ச்சு தண்ணி இருக்கும், ஆனால் உப்பு தண்ணி. ஆனால் கடவுள்கிட்ட போய் கேட்குறத நான் விடவே இல்லை. ரொம்ப விசுவாசமாக நான் ஆசீர்வாதமாக நான் கேட்பேன். இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, என்னப்பா உப்பு தண்ணியாக இருக்கே, நல்ல தண்ணி கொடுங்க, அப்போ தானே விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போர் போட்டோம். போன வாரம் மோட்டரை செட் பண்ணி இறச்சி பார்க்கும் பொழுது நல்ல சூப்பரான தண்ணி, குடிக்கும் அளவுக்கு நல்ல தண்ணி கிடச்சிது. ஏற்கனவே இருக்கிறதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையை கடவுள் கொடுத்தாரு. யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா என்னுடைய விசுவாசம் தான் மிகப்பெரியது. அதில் நான் எப்பொழுதும் விசுவாசத்தை கை விடுறதில்லை. 24 மணி நேரம் நான் கடவுளை வேண்டிகிட்டு தான் இருப்பேன், மனசுக்குள்ளே வேண்டுவேன். நான் டாக்டராக இருந்தாலும் எனக்கு 100 பேஷண்ட்டுக்கு மேலே வருவாங்க. பேஷண்ட்டுக்கு நான் வைத்தியம் பார்க்கும் பொழுது மருந்துகள்னால குணமாவதில்லை, உங்களுடைய விசுவாசத்தின் மூலியமாக, உங்களுடைய பரலோகத்தினுடைய திரவியத்தினால தான் குணமாகுதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவேன். அதனால் ரொம்ப பேர் எனக்கே அற்புதமாக இருக்கும். ஒரு சர்ச் மேன்லாம், டாக்டர்லாம், ஒரு MD MS படித்தவங்களாம் கைவிட்ட கேஸை கூட நான் சரிப்படுத்தியிருக்கேன். அது எப்படி என்னதெல்லாம் இல்லை, எல்லாம் கடவுள் கொடுத்த அற்புதம் தான். அதன்படியே எங்கள் சின்ன குழந்தைக்கு சீட்டு கிடைக்கிறதுல ரொம்ப இதாக இருந்தது. MBBS கடவுள் தான் அவங்களுக்கு MBBS சீட்டு கவர்மெண்ட்லேயே கிடைச்சது. அதுக்காக ரொம்ப நன்றி. அந்த சென்னைக்கு போனோம்னா கும்பல் அதிகமாக இருக்கும், சாட்சியே சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கும்பல் இல்லாமல் இருக்கும் தான் சாட்சி உள்ள வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்காக ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். எப்பெல்லாம் தேவ சமூகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருப்பாராம், நம்ம பக்கத்தில் வந்துடுவாராம். இப்போ உங்கள் கஷ்டங்களை தெரிஞ்ச ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் கடன்களை அறிஞ்ச ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய தோல்விகளையும் அவமானங்களையும் அறிந்த ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். ஆமேன். அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய சமூகத்தில் சமாதானமாக உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஆமேன். ஸோ விசுவாசத்தோடு காத்திருங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அப்ப நன்மையினால திருப்தி ஆவார்கள் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு தீமை நடந்திருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அவர்களோ உனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அந்த தீமையை உனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பணத்துக்காக ஒரு ஆடை விற்கிற மாதிரி, மாட்டை விற்கிற மாதிரி, கோழியை விற்கிற மாதிரி சொந்த சகோதரர்கள் அவனை வழிப்போக்களிடத்துல, வியாபாரிகளிடத்துல விற்று போட்டாங்க.
இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பணமும் வந்துருச்சு, அப்பா தொல்லை ஒழிஞ்சுதுடான்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவனுக்குள்ள சொத்து பங்கை நமக்கு பங்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். அதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர். என் சனம் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் அவனை விற்கும் பொழுது முதல்ல கொஞ்ச நாள் அவன் கஷ்டப்பட்டான், உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் அவனை கவனித்து கொண்டே இருந்தார். அவனுக்கு எவ்வளவோ சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் கூட ஆண்டவர் அவனை கவனித்து கொண்டே இருந்தார். அவனுக்கு என்னைக்கு நன்மை செய்யணும்னு பரலோக பதிவேடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாள் வரைக்கும் ஒருவனை அவனை அழிக்க முடியலை. அவன் பேர்ல பழி போடப்பட்டது உண்மைதான், செய்யாத தவறுக்கு அவன் மேல போடப்பட்டது உண்மைதான், அவனை ஜெயிலுக்கு அனுப்பினது உண்மைதான். ஆனாலும் அந்த ஜெயில் தலைவன் கண்கள்ல தயவு கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவனை ஜெயிலில் போட்டா இவன் லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு. அவனுடைய சகோதரர்கள் இவனுக்கு தீமை செய்து இவனை துரத்தி நாடு கடத்தி விட்டானுங்க, பணத்தை வாங்கிட்டு. அதே போல் அவனை விலை கொடுத்து வாங்கினான். அந்த போத்திபாருடைய வீட்டில் அந்த எஜமாட்டி அம்மாவுக்கு இவன் பாவத்துக்கு ஒத்து போகல என்ற ஒரே காரணத்தினால அவன் பேர்ல பழிய போட்டு இவன் என்னை கெடுக்க வந்துட்டான்னு சொல்லி பழிய போட்டு அதன் பிறகு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஜெயிலில் போனாலும் ஆண்டவர் அந்த ஜெயில் அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க வச்சாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தீமை வந்து கொண்டே இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு குறித்த நாள் வரும் பொழுது அந்த தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணும்படிக்கு ஆண்டவர் அதே யோசேப்பை எந்த ஜெயிலுக்குள்ள இருந்தானோ அதே தேசத்தில் முழு தேசத்திற்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு நன்மை நடக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு அநேக தீமைகளையும் கொடுமைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் சுமந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதா? இல்லைன்னா இந்த நம்பிக்கையின் தெய்வத்தை, ஆண்டவரே நான் இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய தெய்வமாக, என்னுடைய குல தெய்வமாக, என்னுடைய நம்பிக்கையின் நாயகனாக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று இன்றைக்கு நீர் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய தீமை நன்மையாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்திருக்க. உன்னுடைய டர்ன் டே, இது உனக்கு அற்புதத்தின் நாள், இது உனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் முன்குறித்த இரவு வேளை, இது ஒரு மிரக்கிள் நைட்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாய்? அந்த அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டாயம் உனக்கு செய்து அனுப்புவார். அது சரீரத்தில் வியாதியா இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு விசேஷித்த கிருபையின் வரமா இருக்கலாம், இல்லைன்னா நீ எதிர்பார்த்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு செய்வார். நான் சொன்னேன், அவர் குறிப்பறிந்து செய்கிற தேவன், அவர் தேவை அறிந்து உதவி செய்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் பிகு பண்ணுகிற கர்த்தர் அல்ல. சாதாரணமாக உங்களுக்கு பழகிறதுக்கு உங்களில் ஒருவராக பழகுகிற ஆண்டவர். உங்களில் ஒருத்தர் மாதிரி உங்க கூட நடந்து வருவார், உங்களோடு வருவார். நீங்க யாரு கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வருவார், யாரு கூப்பிட்டாலும் வருவார். அன்றைக்கு இயேசுவை ஒரு வீட்டிற்காக ஒரு ஜெபாலய தலைவர் கூப்பிட்டான். ஆண்டவர் கிளம்பி போயிட்டார், உடனே போனார். போற வழியில பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தெய்வம். போற வழியில 12 வருஷமா ஒருத்திக்கு தீராத உதிரப்போக்கு, ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கு. சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணா ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. 12 இயர்ஸா நான் ஸ்டாப் ப்ளீடிங் ஒரு வாலிப பொண்ணுக்கு போயிட்டு இருந்துன்னா அவளுடைய நிலைமை எப்படி இருக்க யோசித்து பாருங்க. மனதளவிலே பாதிப்பு, சரீரத்தில் வேதனை, எல்லா இடத்துக்கும் எந்த இடத்துக்கும் போக முடியாது, கூனி குறுகி அறைக்குள்ளே புதைந்து கிடந்த ஒரு சூழ்நிலை. எல்லா சொத்தும் பறிப்போச்சு, சொத்து இல்லை, சொத்து செலவழிச்சு சரீரத்தில் சுகமும் இல்லாத நேரத்திலே இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்ப்பதற்காக வெளியே ஓடி வந்தாள். பல நாட்கள் வீட்டுக்குள்ள இருட்டறையில் கிடந்த அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது, இயேசுநாதர் உங்க வீட்டு பக்கமா இன்னைக்கு அவருடைய ப்ரோக்ராமில் உங்க வீட்டு வழியா போற ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவளுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம். ஏன்னா அவளுக்கு தெரியும் இயேசுக்கு நன்மை செய்ய தெரியும், அவருக்கு நன்மை தான் செய்ய தெரியும். யாரு போனாலும் பாரபட்சம் இல்லாமல் எந்த ஜாதி மதன்னு கேட்காம அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற நல்ல தெய்வம் என்று அவள் கேள்விப்பட்டபடியினாலே தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டாள். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது என் மன கஷ்டத்தை எல்லாம் இயேசு சாமிகிட்ட நான் இறக்கி வச்சுட்டு வரப்போறேன்னு நீங்க வந்திருக்கலாம், நம்பிக்கையோட கிளம்பி வந்திருக்கலாம். அந்த சகோதரி வாலிப மகள் அன்னைக்கு அப்படித்தான் நம்பிக்கையோட, எப்படியாவது இன்னைக்கு இயேசுநாதரை நான் சந்திச்சே ஆகணும்,
அவரை தொட்டே ஆகணும். அவர் என்ன தொட்டு பிளஸ் பண்றாரோ இல்லையோ, நான் இன்னைக்கு அவருடைய பாதப்படியில போய் அவருடைய வஸ்திரத்தையாவது அங்கேயாவது தொட்டு அவருடைய ட்ரெஸ்ஸையாவது தொட்டுறணும்னு இருதயத்திலே ஒரு நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கையின் உச்சக்கட்ட என்ன தெரியுமா? இயேசுநாதர் நீ சுகமாகன்னு என் தலையில கை வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் போற வழியில அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் போய் அப்படியே அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட இந்த 12 வருஷ பெரும் பாடு எனக்கு நீங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நானே எல்லார மாதிரி வெளியே சுற்றி தெரியலான்னு சொல்லி தன் இருதயத்தில் ஒரு நம்பிக்கையோடு கூட அவள் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். ஒரு நம்பிக்கை அவளுக்கு, அன்னைக்கு எப்படி ஆயிலும் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா என் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறவர். வெளியே வந்தா ஒரே கும்பல். பிளான் பண்ணபடி இயேசுநாதர் டைமுக்கு அவங்க அந்த ரோடை கிராஸ் பண்றார். ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. சுத்தி கும்பல். ஒரு வாலிப மகளுக்கு எப்படி இருக்க, ஆம்பளை பசங்க எல்லாம் சுத்தி இயேசுவை சுத்தி போகும்போது உள்ளுக்குள்ளால எப்படி போறதுக்கு ஒரு சங்கடம் இருக்கும். ஆனாலும் அந்த சங்கடத்தை எல்லாம் தாண்டி நான் மனுஷனை தொட போகல, என் தெய்வத்தை தொட போகிறேன். என் தெய்வத்தை நான் தொட போகிறேன். என் தெய்வத்தை தொட ஒருவனும் எனக்கு தடை பண்ண முடியாது. அவர் நன்மை செய்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை இன்றைக்கு எனக்கு பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு எங்க ஊரு பக்கம் வந்திருக்கிறாரு. இந்த நல்ல தெய்வம் எங்க தெரு பக்கம் வந்திருக்கிறாரு. இவ்வளவு தூரம் வந்தும் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தாமல் விட்டுவிடுவது எப்படி? இது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தின் நாள், எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியத்தின் நேரம் என்று அவள் நம்பி வீட்டை விட்டு வெளியேறி அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே ஒரு தீவிரவாதி மாதிரி உள்ளே புகுந்து இயேசுவை தொட முயற்சித்தாள். இயேசு கடந்து போகும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு அப்படின்னு அவருடைய அங்கியினுடைய அந்த கீழ் விளிம்பு மட்டும்தான் அவ விரல்ல பட்டது. உடனே ஒரு வல்லமை இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்நேரமே அவளுடைய சரீரத்திலே சுகமானதை அவள் உணர்ந்தாள். ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றது அவளுடைய சரீரத்தில் அவளுக்கு தெரியுது. என் பிரச்சனை 12 வருஷ பிரச்சனை முடிவுக்கு வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் அவளுக்காக கிளம்பி போகல. இந்த ஜெபாலய தலைவனுடைய பிள்ளை சாக கிடக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய அந்த பிள்ளையை குணமாக்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். போற வழியில் எல்லாம் அவர் அற்புதங்களை செய்தார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல நீங்களும் பல வருஷமாக எவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு வழக்கில் இருந்து வெளியே வர முடியல, எவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த வியாதியிலிருந்து சுகமாக முடியல, எவ்வளவோ பணம் செலவு பண்ணியும் இந்த குறிப்பிட்ட அவமானத்திலிருந்து வெளியே வர முடியல, எவ்வளவோ பணம் செலவு பண்ணியும் இன்னும் இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல இன்னும் நீ பாஸ் பண்ணி வர முடியல, எவ்வளவோ பணம் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியும் என் வியாபாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எல்லாம் இழந்துட்டப்பா. வேதம் சொல்லுகிறது அவள் தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டாள். எதுக்காக இழந்தா தெரியுமா? எதுக்காக இழந்தா? தன்னுடைய சரீரத்திலே வைத்தியம் பார்ப்பதற்காக. எப்படியாவது இந்த பெரும் பாடு, இந்த ப்ளீடிங், இந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் நின்னா போதும், சொத்துள்ளைனாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்று சொத்தை தூக்கி எறிந்து சுகத்தை தேடினாள். அதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் எந்த சொத்தையும் எதிர்பார்க்காமல் இலவசமாய் இயேசு அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு உங்களுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். கட்டாயம் இன்னைக்கு நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை அவர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். முதலாவது, உங்க ஆத்துமாவுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 58:11 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த மங்கள வார்த்தையை கர்த்தர் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய சிரசில வச்சு பிளஸ் பண்றாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பிறகு கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார்.
உங்களுக்கு வருமானம் பத்தலைனாலே நீங்க கவலைப்படாதீங்க. ஏசுநாதர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு வேணாம்ப்பா, இந்த நல்ல தெய்வத்தை இவ்வளவு நாள் எப்படி நான் கோட்டை விட்டேனே தெரியல, இன்னைக்கு நான் நலமான தெய்வத்தை பிடித்து கொண்டேன், நலமான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்க என் கூட வந்துருங்கப்பா, நீ இதுக்கு மேல உங்களை என்னை யாரும் பிரிக்க கூடாது, நீங்க என் கூடவே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை இன்னைக்கு கூட்டிட்டு போங்க. அவர் உங்களை நித்தமும் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் நடத்தி நீருற்றண்டையிலே கொண்டு போய் விடுவாராம். அவர் நடத்திட்டு போய் பிரச்சனையில உன்னை கொண்டு போய் சொருகி விட்டுற மாட்டாரு, உன்னை கொண்டு போய் நல்ல நீருற்றண்டையிலே விடுகிற தெய்வம். அவர் இன்னைக்கு அதிசயமாய் உங்களை நடத்த வந்திருக்கிறார், அற்புதமா உங்களை நடத்துவார், ஆச்சரியமா உங்களை நடத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஏன்னா கிராமங்கள்ல அப்படித்தானே, அப்பாமார் போயிட்டு கணவன்மார்கள் போயிட்டு வேலை செய்து பணம் கொண்டு வருவாங்க, மனைவிமார்கள் வீட்டில் வச்சு அதை கொண்டு வரதை வச்சு கூழோ கஞ்சியோ அப்படியே வச்சு பிள்ளைகளை அப்படியே பக்குவமாக கொடுத்து அதில் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது, 4 காசு சேமித்து அப்படி தான் கொண்டு போவாங்க. எங்கள் அப்பா மரிக்கும் பொழுது 7 பிள்ளைங்க, நாங்கள் 4 பொம்பளை பிள்ளைங்களும் 3 பசங்க. யோசித்து பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு அது வரைக்கும் உலகம் தெரியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க, படிப்பறிவு கிடையாது, பள்ளிக்கூடம் பக்கம் போனவங்களே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பாவை அப்படியே அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பெட்டியில் குளிப்பாட்டி வச்சிருக்கு, எல்லாரும் வந்து அழுதுட்டு கிடக்குறாங்க. எங்கள் அம்மா அழுதாங்க. இன்னைக்கும் எனக்கு அப்பா ஒரு 10-12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே 3 பேர், எனக்கு மேலே 3 பேர், நான் இடையில உள்ளவன், மொத்தம் 7 பேர். எனக்கு அங்கே அம்மா அழுறாங்க, ஆண்டவரே இந்த புண்ணியமாக இந்த 7 பிள்ளைகளை என் தலைமையில் போட்டுட்டு என் மடியில் போட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு, இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் படிப்பு கொடுப்பேன், எனக்கு உலகம் தெரியாத ஒரு பொண்ணு, நான் எனக்கு எதுவுமே தெரியாது, இவ்வளவு நாள் வீட்டை விட்டு நான் வெளியே போனதே கிடையாது, எங்களுக்கு சொல்ற அளவுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது, இந்த பிள்ளைகளை எப்படி போஷிப்பேன். அப்படியே எங்க அப்பாவுடைய மார்பில் அடிச்சு எங்க தாய் அழுதது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் அதான் யோசிப்பேன், எப்படி எங்க குடும்பத்தை ஆண்டவர் நடத்தினார் தெரியுமா? அது வரைக்கும் எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போகாதவங்க, அந்த அப்பா இறந்து அந்த ப்ரேயர் மீட்டிங் முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து எங்க ஊர்ல உள்ள மார்க்கெட், கருங்கல்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஊர் சொந்த ஊர் செல்லங்குணம், செல்லங்குணத்திலிருந்து கருங்கலுக்கு 6 கிலோமீட்டர் நடக்கணும். 6 கிலோமீட்டர் காலையில 3 மணிக்கு எழுப்பி நடப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு 1977-76 நடந்த சம்பவங்கள். அப்ப எல்லாம் ரோட்ல தெருவிளக்கே இருக்காது, அப்படி நடந்து போகும்போது அந்த பின்னாடி முன்னாடி போறவங்க அந்த சத்தத்தை பார்த்து தான் நடந்து போனேன், நிலா வெளிச்சத்துல நடந்து போனேன். இந்த 7 பிள்ளைகளை போஷிப்பதற்காக அதிகாலையில 3 மணிக்கு எழும்பி காலையில மார்க்கெட்ல போய் 4 மணிக்கு உட்கார்ந்துட்டு விவசாயிகள் கொண்டு வருகிற எல்லா காய்கறிகள், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை பகல் ஃபுல்லா உட்கார்ந்து கூறு கட்டி வியாபாரம் பண்ணுவார்கள். ஆண்டவர் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தினார் பாருங்க. 7 பேருங்க. இந்த 7 பிள்ளைகளை படித்து ஆளாக்குவதற்கு எங்க அம்மாவுக்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பெரிய பஞ்சகாலங்கள். அந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாலன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்ச காலத்துல நிறைய குடும்பங்கள்ல டெய்லி சோறு இருக்காது, சாப்பாடு கிடைக்காது, வெறும் கிழங்கு தான் இருக்கும். கிழங்கும் அப்படியே அம்மியில உப்பு மிளகாயை வச்சு அரைச்சி வச்சிருவாங்க. இந்த கிழங்கை எடுத்து அந்த அம்மியில இருக்கிற அந்த உப்பு மிளகாயில அப்படி தடவி வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போனோம். காலையில சில நாட்கள் பழங்கஞ்சி இருக்கும், சில நாள் இருக்காது. இட்லி தோசை பார்க்க முடியாது, ஆப்பத்தை பார்க்க முடியாது. கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும்தான் ஏதோ புட்டா விற்பாங்க, இல்லைன்னா இட்லி தோசையை போடுவாங்க. அந்த பஞ்ச காலங்கள்ல எங்க அம்மாவுடைய அந்த சின்ன தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து 7 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க ஆண்டவர் உதவி செய்யவில்லையா? அதே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அவர் நித்தமும் ஒன்ன நடத்துவார். மகாவரட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மாவை எல்லாரும் பரிதாபமா பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லுவாங்க, ரோசம்மா நீ மகாராணி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு இப்பொழுது 90 வயசு. ராணி மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க வீட்டிற்கு அலங்காரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சென்னையில எங்க போனனால, எந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போனனால கார்ல தான் போவாங்க, கார்ல வருவாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா எந்த பிள்ளைக்கு அடித்தாலும் சரி, என் தம்பிக்கு அடித்தாலும் சரி, அக்காவுக்கு அடித்தாலும் சரி,
அம்மா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாச்சுன்னா கார் அனுப்புவாங்க, கூட்டு போவாங்க, ராணி மாதிரி இருக்கிறாங்க. யார் இந்த உதவியை செய்தது? எங்க அப்பா எந்த சொத்தை வச்சுட்டு போகலங்க. முழுக்க முழுக்க ஆண்டவருடைய தயவு, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்ததுன்றார்கள். நான் படிக்க வைக்கல என்ற குறை இருக்கக்கூடாது. எப்படியாகலும் என் பிள்ளைகளை நான் கடினப்பட்டு படிக்க வைக்கணும். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை நித்தமா நடத்துவேன், ஆச்சரியமா நடத்துவேன், அற்புதமா நடத்துவேன். உன் காலங்கள் என் கையில இருக்கு. உனக்கு வருமானத்தை நான் கொடுப்பேன். நீ அடுத்தவங்க கையை ஏந்தி நிற்காத, கரங்களை கூப்பி இயேசுவே எனக்கு உதவி செய்ய ஒரே வார்த்தை நீ கூப்பிட்டால் போதும். அவர் இறங்கி வந்து உதவி செய்கிறவர். அவர் உன் அழுகையை மதிக்கிறவர். உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற தெய்வம் ஒருவர் உண்டானால் அவர்தான். உன் கண்ணீரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீ எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பேன்னு உனக்கு தெரியாது. அந்த கண்ணீருக்கு கர்த்தரிடத்துல கணக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காரியமா யார் ஒன்னு அலைய விட்டாங்க, நீ இந்த காரியத்திற்கு எவ்வளவு அலைச்ச ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். உன்னை யாரெல்லாம் அலைய விட்டாங்க, அலைய வச்சு வேடிக்கை பார்த்தாங்க, கணக்கு என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன். உன் கண்ணீரை என் துருத்தியில சேர்த்து வைத்திருக்க, அதற்கு கணக்கு என்னிடத்தில் அல்லவோ இருக்கிறது. என் தாயினுடைய கண்ணீரை அன்றைக்கு ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு எல்லா பிள்ளைகளையும் வளர்த்த ஆளாக்க என் ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு போதுமானதா இருந்தது. அந்த ஆண்டவர் சொல்ல, நித்தமும் உன்னை நான் நடத்துவேன், அற்புதமா நடத்துவேன், ஆச்சரியமா நடத்துவேன். ஒருவேளை சிலர் சொல்லி இருக்கலாம், நீ ஏன் காலில் வந்து விழுந்ததாகணும். ஒரு பய காலில் நீ விழ வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசுடைய பாதப்படியில எப்ப வந்து விழுந்தியோ இதுக்கு மேல மனுஷன் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமாண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் உம்மண்டையிலே, பலிபீட தண்டையிலே, கிருபாசன தண்டையிலே நம்பிக்கையோடு வந்து நிற்கிறாங்க. இவர்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே இவர்களுக்காக உயிரை கொடுத்த என் தெய்வம் இவர்கள் இருதயத்திலே நீர் வந்து தங்கும். இவர்கள் வாழ்க்கையிலே நீர் வந்து தங்கும். இவர்கள் கஷ்டங்களிலே நீர் பங்கெடுப்பீராக. இவங்க பிரச்சனைகளை உம்முடைய பிரச்சனையாய் நீர் ஏற்றுக்கொள். என் பிள்ளைங்க நம்பி வந்துட்டாங்க. தீராத கடன், தீராத அவமானம், தீராத பிரச்சனைகள், தீராத வழக்குகள், தீராத தோல்விகள், என் பிள்ளைங்க கண்ணீரோடு வந்திருக்கிறங்கப்பா. என் பிள்ளைகளை இன்றைக்கு உடைய நேச மார்பிலை அணைத்துக் கொள்ளும். இவர்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இனி இவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்க. இவங்க பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக. இவர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை தருவீராக. இவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, இவர்களை நினைத்தருளும். குறிப்பறிந்து கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.